Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 964 part 1. ஓபன் பண்ணா ஓடன் போன பாட்டுல ஒரு பொண்ணு கத்தர சவுண்ட் கேட்டுச்சுன்னு சொல்லி அவளை காப்பாத்துறக்காண்டி வேகமா வந்தாரு. ஆக்சுவலா அவர் நினைச்சிருந்தா அந்த சங்கிலியை புடிச்சிருந்திருக்கலாம். ஆனா மனுஷன் ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஆபத்து, அவளை காப்பாத்தணுங்கிறதுக்காக அந்த சங்கிலியை விட்டுட்டாரு. வந்தவர் டோக்கிய பார்த்து, ஏமா நீ நல்லா இருக்கியா நீ பாரு, யோ நீ தாயா நல்லா இல்ல, ஆமா என்னைய காப்பாத்தவா நீ வந்த ஒண்ணு ஆமான்னு சொல்லிட்டு வாயில இருந்து தண்ணி புளிச்சுன்னு வெளியில வந்துகிட்டே இருக்கும். 3 நாள் டிராவல் ஆச்சே. சோ பாடியில ஊறப்பட்ட தண்ணி போய் சேர்ந்துக்குச்சு. சரி உன்னை காப்பாத்தாதான் வந்த, நீ நல்லா இருக்கீல்ல, அது போதுன்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு பர்த்னு விழுவாரு. டோக்கி போய் ஏந்திரின்னு எழுப்பி விட்டு பாப்பா, ரெஸ்பான்ஸே இல்ல. அப்படியே கட் பண்ணி ஒயிட் பியர்டோட கப்பலை காட்டுறாங்க. இங்க ஓடனை காணோன்னு ஒரே பதட்டம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா போதும், கண்டிப்பா அவர் ஜெயிச்சிருப்பாரு. சே முடியாம போயிருச்சேன்னு ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒயிட் பியர்ட புடிச்சு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயா இப்படி பண்ண பாரு, நீ பண்ண வேலையில அந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பெஸ்ட் அவர் கொடுத்துட்டாரு, ஏன் அவரை பாஸ் பண்ணி விடக்கூடாது அப்படின்னு பயங்கரமான சப்போர்ட். ஒயிட் பியர்டுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. சரி கொஞ்ச நேரம் புடிச்சிட்டு வருவான், அதுக்கப்புறம் மறுபடியும் அவனோட தீவுக்கு போய் சேர்ந்துருவான்னு நினைச்சுதான் அப்படி சொன்னாரு. ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் புடிச்சிட்டு வருவான்னு யார் எதிர்பார்த்தா? ஈசோ அந்த கப்பல தானே இருக்கான், கத்துன்னு கத்துவான். ஓடனை காணும், கப்பலை ஸ்டாப் பண்ணுங்கடா, அவரை தேடுங்கன்னு. என்ன பண்றதுன்னு ஓடனுக்கும் தெரியல. ஷிப்ல இப்போ ஒரே கலவரமா இருக்குது. அப்படியே கட் பண்ணா டோக்கி என்ன பண்ணுவா, ஓடனுக்கு அடிபட்டு இருக்க இடத்துல எல்லாம் கட்ட போட்டு அவரை சரி பண்ணிட்டு இருப்பான். பரவாயில்ல, பழையபடி பாடி நார்மல் ஆயிருச்சு. டோக்கியே வேற ஏதோ ஜந்துன்னு தான் நினைச்சான். நார்மல் ஆனதுக்கு அப்புறம் தான் ஓ இது மனுஷனான்னு சொல்லுவா. இப்போ என்ன கண்டிஷன்ல வந்திருக்காருன்னு பாருங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. ஓடனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா லேண்ட் ஆஃப் ஆனவை விட்டு இப்ப வேற ஒரு ஐலாண்டுக்கு வந்துட்டாரு. என்ன ஒயிட் பியர்டோட கப்பல்ல ஏறி இருந்தா இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்க்கு போயிருக்கலாம், ஆனா அது முடியல. பட் பரவாயில்ல, வேற ஒரு ஐலாண்டுக்கு வந்துட்டானே அதுவே போதும், என்னோட அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு அங்க எங்கன்னு ஜாலியா குச்சி ஓடிட்டு இருப்பாரா. ஓகேக்கு காமெடியா இருக்கும். அவன் என்ன சொல்லுவா, நீங்க இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகல, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அப்பதான் உடம்பு கம்ப்ளீட்டா கியூர் ஆகும்பா. உடனே அவரு பார்த்துட்டு, ஏமா நீ தான் நீ காப்பாத்தினியா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாரா. அவன் நீங்க தான் ஃபர்ஸ்ட் என்னைய காப்பாத்தினீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பா. சரி மொத்தத்துல 2 பேத்துக்கு எதுவும் ஆகல. ஓடன் ஜாலியா குச்சி என்ஜாய் பண்ணும்போது லேண்ட் ஆஃப் ஆனோவை விட்டு வெளியில வந்துட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அதை கேட்டாவ, நான் சின்ன வயசுல இருந்தே லேண்ட் ஆஃப் ஆனோவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன், என்னையும் அங்க கூட்டு போறீங்களா ப்ளீஷும்பா. அப்போ ஓடனோட மூஞ்ச பாக்கணுமே, மறுபடியும் லேண்ட் ஆஃப் ஆனோவுக்கு போகணுமான்னு கண்ணா பின்னான்னு மொசர கட்ட டான்ஸ் ஆடும். அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரு டோக்கியை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, பயந்து ஓடானு இல்ல, அவனுங்களோட கேப்டனான கர்மாவை கூப்பிட்டு வந்திருப்பானுங்க. ஆளை பாத்தீங்களா எப்படி இருக்கான்னு, இவன் தான் செஃபலாக்டோபஸ் பைரட்ஸோட கேப்டன். 6 கை வச்சிருக்கான் பாருங்க. இப்ப அவன் டோக்கியை தூக்கிட்டு போறக்காக வந்திருக்கான். கூட ஓடன் இருக்காரு, அவரை பத்தி அவனுக்கு தெரியல. ஓடனுக்கு அவனை பார்த்ததுல செம ஹாப்பி. ஏன்னா லேண்ட் ஆஃப் ஆனோல இப்படி 6 கை வச்ச எவனையுமே அவர் பார்த்தது இல்ல. இப்ப புதுசா மக்களை பார்த்தவன சந்தோஷமா இருக்குது. அட அந்த ஆக்டோபஸ் மண்டையன் ஏன் வந்திருப்பானா, ஏதோ ஒரு மான்ஸ்டர் இங்க வந்திருக்குன்னு சொல்லிதான் பயந்து வந்தவனுங்க இவரை கூப்பிட்டு வந்திருப்பானுங்க. ஆனா இப்ப அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. அவனுக்கு அடிச்சு சொல்லுவானுங்க, இல்ல தண்ணியை துப்பிட்டு ஒரு பெரிய சைஸ் மான்ஸ்டர் வந்துச்சுன்னு. ஓடனை எந்த லெவல்ல இமேஜின் பண்ணிருக்கானுங்க பாருங்க. ஏன்டா நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களான்னு ஓடன் கேட்டவனே அவனு என்ன நினைச்சுக்கிட்டானுங்க, டோக்கியோட பாடி கார்டு தான் இவனை காலி பண்ணிட்டா அவளை தூக்கிட்டு போயிடலாம். ஆனா இவங்களுக்கு இப்ப அவனுமே வேணும். ஏன்னா ஆள் நல்லா சைஸ்ல பல்கா இருக்கானா, எப்படியே நல்ல விலைக்கு எடுத்துக்குவாங்க. 2 பேர்த்தையுமே வித்தரலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டான். டோக்கிக்கு பீதியாகும், ஏன்னா இங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஓடன் தனி ஆளு, பேசாம ஓடிடலாம்பா. எப்படி ஓடுவாரு? லேண்ட் ஆஃப் ஆனவை தாண்டி வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் சண்டையே போட போறாரு. பெஸ்ட் சண்டையா போகணும்னு சரியான சண்டை. பரவாயில்ல, ஓடனுக்கு ஓரளவுக்கு டஃப் கொடுப்பான், அதுவும் நார்மல் ஃபைட்ல. இவருக்கே பயங்கரமா மூச்சு வாங்கும். ஏன் அப்படின்னா பாடி தண்ணியிலேயே ஊறி போய் ரொம்ப டயர்டா இருக்குது, ஒழுங்கா சாப்பிடல இன்னும், அதனாலதான் ஒரு சின்ன டயர்டு. இல்லைன்னா எப்போ வெளுத்து வாங்கி இருப்பாரு. ஆனா பரவாயில்ல, ஈக்குவலா டஃப் கொடுக்குறான், சூப்பர்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டையை போடலான்னு பார்த்தா அந்த டைம் ஏதோ ஒரு சவுண்டு. அந்த சவுண்டை கேட்டுட்டு அங்க வர்றது யாருன்னு பார்த்தோன்னே அங்க இருந்த பைரட்ஸ் எல்லாம் 90ல ஓடிடுவானுங்க. அதை நோட் பண்ணாத கேப்டன், உன்னை நான் போட்டு தள்ளாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட மண்டையிலேயே ஒரு போர்டு, அங்கேயே மாட்டேன். வந்தது யாருன்னு பார்த்தா ஒயிட் பியர்டு. ஓடெல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு. அப்பதான் அந்த கர்மாவை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவன் ஒயிட் பியர்டோட சபார்டினேட்டா ஒரு நாள் வந்து சேர்ந்துருவான். நம்ம ஏச காப்பாத்துற பேரமவுண்ட் வார் ஒன்னு நடந்துச்சுல, அந்த சண்டையப்போ இவனும் கூட சேர்ந்து சண்டை போட்டிருப்பான். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒயிட் பியர்டு வளவல எல்லாம் எதுவும் பேசல, நேரா ஓடன்ட்ட போய் சரி கப்பலை ஏறு, சாட்டு போட்டுன்னு கிளம்புவோம் பாரா, நான் தான் போட்டியில தோத்து செயினை விட்டுட்டேனே, அப்புறம் எப்படி வந்து கப்பலை ஏறதுன்னு கேட்பாரு. ஆனா ஒயிட் பியர்டுக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த பொண்ணு கத்துனதுனால அவளை காப்பாத்த தான் செயினை விட்டுருக்கான்னு. அதெல்லாம் பரவாயில்ல, நீ ரொம்ப நல்லவனா இருக்க, வா நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு போகும்போது, இதுக்கப்புறம் நீ இமேஜின் கூட பண்ண முடியாத பயங்கரமான அட்வென்ச்சர் எல்லாம் நம்ம பண்ண போறோம், மை லிட்டில் பிரதர் வா போலான்ட்டு போவாரு. அப்படின்னா ஒயிட் பியர்டுக்கு இப்போ ஓடன் ஒரு சின்ன தம்பி, எப்படின்னு கொஞ்ச நாள்ல செல்ல தம்பி ஆயிடுவாரு. இதுக்கப்புறம் ஓடன் எவ்வளவு
எவ்வளவு சந்தோஷப்படுவாருன்னு சொல்லவா வேணும். கப்பல்ல ஏறி எல்லாம் கிளம்பியாச்சு. ஓடனை பார்த்த உடனே ஒயிட் பியர்டோட பைரட்ஸுங்களுக்கு எல்லாம் செம ஹாப்பி. ஒயிட் பியர்டையே கிண்டல் பண்ணி பேசுவாங்க. அவர் அங்க கடுப்பாயிட்டு இருப்பாரு. அப்போ ஈசோ வந்து ஓடன் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு பாத்தீங்கன்னா கேட் வைப்பரும் டாக் ஸ்டோமும் வருவாங்க. நீங்க இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு செம்ம ஷாக்கா கேட்பாரு. அவனுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும் எப்படியும் ஓடன் இந்த கப்பல்ல ஏறிடுவாருன்னு. அதனாலதான் யாருக்கும் தெரியாம கப்பல்ல ஆல்ரெடி இவனுக்கு வந்து ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கானுங்க. நினைச்ச மாதிரியே நடந்துருச்சா. நீங்க எங்க போனாலும் சரி அங்கேயும் நாங்களும் வருவோம் வாங்க. அப்ப ஒயிட் பியர்ட் ஈஷோவை பார்த்து என்னமோ என்னைய மன்னிக்க மாட்டேன்னு சொன்னேன், என்ன பண்ண போறேன்னு கேட்டதுக்கு இப்ப என்னடா என்னைய கடலை தூக்கி போட போறீங்களா, தாராளமா போடுங்கம்மா. உடனே கத்தி நீட்டுவான். போச்சு சங்கு கன்ஃபார்ம்னு முடிவு பண்ணும்போது கெட்டியிருக்க கட்டை அவுத்து விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே போயிருவாரு. அதுக்கப்புறம் டோக்கி கிட்ட போய் நீ யாரு என்னன்னு விசாரிச்சா என் பேரு டோக்கி, எனக்கு லேண்ட் ஆஃப் ஆனோக்கு எப்படியாச்சும் போகணும்பா. அவ்வளவுதான். ஒயிட் பியர்டோட முஞ்சு கண்ணா பின்னான்னு இந்த ஓடன்ட்ட கேட்கும் போது எப்படி மாறிச்சோ அதே மாதிரி மாறும். என்னாச்சு எல்லாம் ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஐயோ இப்படி எல்லாம் இருந்தா நம்மள கப்பலை விட்டு இறக்கி விட்டுருவாங்களே, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், நீ இந்த கப்பல்ல மட்டும் இருக்க விடுங்கப்பா. சரி சரி என்னமோ பண்ணி தொலைன்ட்டு அவரும் விட்டுருவாரு. இங்க ஓடன் வந்ததுல அம்புட்டுவத்துக்கு செம ஹாப்பிங்கிறதுனால அவரை தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஒயிட் பியர்டுக்குமே சந்தோஷம் தான். அப்புறம் என்ன வேலை உட்காந்துக்கிட்டு அப்படியே கடலோட அழகை பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு ரசிப்பாங்க. அப்புறம் ஓடன் வந்து ஒயிட் பியர்டு சொன்னாரு இந்த மாதிரி இமேஜின் கூட பண்ண முடியாத அளவுக்கு கொடூரமான அட்வென்ச்சர் பண்ண போறோம்னு. அதை யோசிச்சு பார்த்துட்டு வாவ் நான் என்னுடைய பயங்கரமான அட்வென்ச்சர் ஸ்டார்ட் பண்ண போறேன், என் கனவு லட்சியம் ஆசை எல்லாம் நிறைவேற போகுதுன்னு அம்புட்டு ஹாப்பி. இந்த உலகத்தை நான் பார்க்க போறேன்னு மனுஷன் தொண்டையிலேயே காட்டு கத்துவாரு. சரி இதுக்கப்புறம் அட்வென்ச்சருங்கிற பேர்ல என்னென்னலாம் அட்டூழியம் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோடு பார்க்கலாம். டாடா.